பாடமாக கருதாமல் நம் வாழ்வின் ஒரு பகுதியாக கருதி அவற்றை கற்றுக்கொண்டால் நீண்ட நாட்கள் நலமுடன் வாழலாம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி தரப்படுவதே நீங்கள் நலமுடன் வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும், மனோதிடத்துடன் வாழ வேண்டும், நோயின்றி வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சி பல காலமாக தரப்பட்டிருக்கிறது. பார்க்கிறார்கள், அந்த பலனையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு திருப்பூரில் அபகஸ் பள்ளிக்கூடத்திலிருந்து 2 மாணவிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு மாணவி துருத்தி, ஒரு மாணவி மான்யா. இவர்கள் இப்பொழுது கபோடாசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் அப்படியே குப்புறப்படுங்கள். நேராக அப்படிதான் படே. காலை நீட்டு, காலை நீட்டி குப்புறப்படு. இந்த படுத்திருக்கான் பாரு, அப்படிப்படி தலையை தொட வேண்டும், வாயை முடிக்கும். கபூடாசனம் எத்தனை உறுப்புகள் வளைக்கப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். முதுகெலும்பு சரியாக வளைக்கப்படுகிறது, கழுத்து வளைக்கப்படுகிறது, நெஞ்செலும்பு விரிக்கப்படுகிறது, கால் வளைக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் முக்கியமான பாகங்கள். இவை தலைவை முக்கியமான பாகங்கள். இவைகள் வளைய 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 சர்க்குலேஷன் தலைக்கு அதிகமாக செல்லும். வை எடுக்கப்படாது, நான் எடுன்னா தான் எடுக்கணும். வைமா பாருங்கள், சின்ன குழந்தைகள் பிஞ்சு நன்றாக செய்கிறது, முழுமையாக செய்கிறது கபோடாசனத்தை. தலையை அப்படியே கிளவைங்கள், காலை கிளை போடுங்கள், தலை கிளவை, படு படு, தலை கிளவை, தலை கிளவை. நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். செய்யுங்கள் பார்க்கலாம். தலை தூக்கு, கால் மடக்கி வை. பலமுறை சொல்லியிருக்கின்றேன், அந்த காலத்தில் ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒரே ஒரு மருத்துவர் தான் இருப்பார். அவர் அங்கே ராஜாங்கத்தில் யாருக்காவது உடல்நலை குறைவு என்றால் ஒரு மருந்து பெட்டியை தூக்கி செல்வார். அந்த மருந்து பெட்டி இந்த நிலையில் தான் இருக்குமாம். ஆகவே இதற்கு மருந்து பெட்டி ஆசனம் என்று, கபோடாசனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மெதுவாக கீழே இறக்குங்கள். இப்பொழுது தலைக்கீழே இறக்கு. நன்றாக மூச்சை இழுங்கள். இப்போ ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்ப, இப்படி திரும்ப, நீ திரும்ப, நீ இப்படி திரும்ப, அப்படின்னு. இப்போ மீண்டும் இந்த ஆசனத்தை செய்யுங்கள். தலையை தூக்கு, காலை மடக்கி தலையில் வைக்கணும். காலை தலையில் வைப்பது என்பது மிக மிக கடினம். முதுகெலும்பு நன்றாக விளைய வேண்டும், கழுத்து நன்றாக விளைய வேண்டும், கால் முட்டு இளக்கமாக இருக்க வேண்டும். இத்தனையும் இருந்தால்தான் முடியும். இந்த குழந்தைகளை பல காலமாக அதனுடைய ஆசிரியர் வதக்கி காலையிலும் மாலையிலும் செய்ய வைத்து இதை முழுநிலைப்படுத்தியிருக்கிறார். மெதுவாக கீழே இறக்குங்கள், கீழே படுத்திக் கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுங்கள்.
மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். தலையில் வச்சிடணும். தலையில் வை, காலை தலையை வை, நீ வை, அப்படியே இருக்கணும். நெஞ்சு விரிக்கப்படுகிறது, சளித்தொல்லை, இன்னவிர பிராங்கிட்டிஸ், ஆஸ்மா, கழுத்திலே ஏற்படக்கூடிய தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கழுத்து வலி, ஸ்பாண்டிலேசிஸ், முதுகிலே L4 L5 உள்ள பிரச்சனைகள், எத்தனையோ முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஒரே ஆசனத்தில் முழுமையாக நீக்கப்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக செய்தால்தான் பலம் என்பது கிடையாது. இந்த ஆசனத்தை நீங்கள் முயன்றாலே முதுகில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கிவிடும். இப்பொழுதெல்லாம் L4 L5 ஸ்பாண்டிலேசிஸ், கழுத்திலையும் முதுகிலையும் வலி வருவது சர்வசாதாரணமாகிவிட்டது. இவையெல்லாம் கிருமிகளால் வரப்பட்ட வியாதிகள் கிடையாது, மெக்கானிக்கல் டிஃபெக்ட். இவையெல்லாம் யோகாசனத்தின் மூலமாகத்தான் முழுமையாக நீங்கும். கீழேப்படுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக எழுந்து நேராக உட்காருங்கள். அங்கே பார்க்க உட்காருங்கள். பத்மாசனம் போடுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த சிறார்கள் செய்கிற ஆசனத்தை பார்க்க வேண்டும். இன்னமும் இந்த யோகாசனத்தை பள்ளியில் ஆரம்பிக்காத தாளாளர்கள், தலைமை எழுத்தர்கள், தலைமை ஆசிரியர்கள், பிடி மாஸ்டர்கள் எல்லோரும் மாணவர்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுங்கள். இவன் நம் நாட்டு கலை, நோயின்றி வாழ்வதற்கான கலை, மாணவர்களின் நினைவாற்றலோடு வாழ்வதற்கான கலை. ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வதோ, ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதோ போன்ற பிரச்சனைகளெல்லாம் இந்த மாணவர்கள் செய்ய மாட்டார்கள். அமைதியான மாணவர்களாக ஆகிவிடுவார்கள். இன்றைக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மாணவர்களுக்குள் அடிபடி வந்து பள்ளிக்கூடத்தையே அடைக்கக்கூடிய நிலைகளெல்லாம் இன்றைக்கு பத்திரிகைகளில் செய்திகளாக பார்க்கின்றோம். மாணவர்களுக்கு ஆசனம் செய்துவிட்டால் அங்கே இது மாதிரியான நிலைக்கெல்லாம் நிச்சயமாக தள்ளப்பட மாட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இது போன்ற ஆசனங்களை எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு அமைதி பூங்காவாக நாம் எல்லோரும் மாற்ற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.